Honorable distinguished guest, dear parents, respected teachers, principal, and my dear loving children. Good evening to all. First of all, I congratulate and wish you my prayerful wishes, all the students, teachers, principal. You have presented a wonderful report of the academic year 2025-26. And the program what you have presented is fabulous, wonderful, marvelous, and above all, it's so giving blessing and peace in mind and entertain all who are presenting here. அன்பார்ந்த பெற்றோர்களை, எஸ்பி சார் ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஒரு தாட் கொடுத்தாங்க. நான் 35 வருடமாக கல்வி பணியில் பணியாற்றுகிறேன். அவங்க சொன்னதில் 100% உண்மை. ஏன்னா பேரண்ட்டோட டீல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்ணுற பிரின்சிபலுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டுன்னு யார்கிட்டையும் வெளியிலையும் சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளைகளை நீங்கள் உங்கள் கண்முன் தான் நீங்கள் மீடியா யூஸ் பண்ண அலோவ் பண்ணணும். ஈவன் ஐ அட்வைஸ்ட், நான் சில பேரண்ட்டை, இந்த மாதிரி பிடிக்கிற பேரண்ட்டை முதல்ல சொல்கிற அட்வைஸ், தனிமையில் ரூமில் விடாதீங்க. முதல்ல லேட்ச் போட்டிருப்பீங்க இல்லையா, கொக்கி போட்டிருப்போம் இல்லையா, அந்த கொக்கியை எடுத்துருங்க. எஸ், ஐ எம் நாட் சேயிங் லை. ஐ ஹவ் ஹேண்டில்டு so many children like this, so many 10th, 9th, 11th, 12th girls, even boys in matriculation. அதில் கோஆப்ரேட் பண்ணுற பிள்ளைங்க இருந்தாக்க நம்ம அருமையாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் அவங்கள வெளியில் கொண்டுட்டு வரத்துக்கு. அன்பார்ந்த பெற்றோர்களே, நிதர்சனம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் குழந்தைகளுக்கு நோ சொல்ல பயப்படுறீங்க. பயம் கிடையாது, ஃப்ரீயாக விடுவோமே நம்ம குழந்தைய. அது பெண் பிள்ளைங்களா, எவ்வளோ நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்க போகுது, அது வேறு வீட்டுக்கு போகிற பிள்ளை. அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்போன்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எதுக்குமே நோ சொல்கிறது கிடையாது. ஆனால் ஒரு அந்த தடுமாறும் வயசு வரும் பார்த்தீங்களா, இப்போல்லாம் தடுமாறும் வயசு முன்னாடியே வந்துடுது. அந்த காலத்துலலாம் பின்னாடி வந்துச்சு. இப்போ தடுமாறும் வயது ரொம்ப ஏர்லியாக வருது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ நோ சொல்கிறீங்க, வேண்டாம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு அந்த மாதிரி கேட்டு பழக்கமே இல்லை. நாட் ப்ராக்டிஸ் டு கெட் ஆர் ஹியர் நோ ஃப்ரம் த பேரண்ட்ஸ். அதனால் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகள் இந்த மாதிரி தவறு செய்கிறதுக்கு 99% காரணம் பெற்றோர்கள். ஆனால் அந்த குழந்தை ஏதாச்சும் பண்ணிக்கிச்சுனாக்க யார் மேலே பழி வருது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம் பெற்றோர்களே, யார் மேலே பழி போடுறாங்க மீடியா? ஐ எம் சாரி சார், பழி வர்றது எல்லாமே டீச்சருங்க மேலே. டீச்சருங்க மேலே தான் பழி வருது, அதுதான் உண்மை. நான் ஒரு டெத்துக்கு போனேன், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், பாண்டிச்சேரி. போனதையும் அவங்க அப்பா கதறி எழுதாது. என்ன தெரியுமா, அந்த மொபைலு நீ வைக்காத, படிமான் தானே சொன்னேன், நான் வேறு என்ன உன்கிட்ட சொன்னேன், அதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்துருச்சு, போயிடுச்சுமா அப்படின்னு எழுதார். இனி கிடைக்குமா பிள்ளை? கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம் என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளணும். குழந்தைக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை. அது 2 நாள் அழுவும், 3 நாள் அழுவும், 2 தடவை அழுவும், 3 தடவை அழுவும், 4ஆவது அது பழகி போயிடும். அதனால் அது என்ன பண்ணும், கேட்காது. அதுக்கப்புறம் அழுகையும் மறந்துடும். சின்ன பிள்ளையில் அழுதா நீங்கள் தேற்றிடலாம், பெரிய பிள்ளையில் அழுதா அதுக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதனால் பெற்றோர்கள் தயவு கூர்ந்து, அது எந்த வயதாக இருந்தாலும், முக்கியமாக அடல்ட்ஹுட் தாண்டுற வரைக்குமே. ஏன் அப்படின்னாக்கா, பெரியவங்க ஒரு தவறு நடக்கும்போது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, தாங்குகிற தன்மை இருக்குது. அப்போ நம்ம தாங்கிக் கொள்வோம், அதிலிருந்து மீண்டு வரவோம் நாம். ஆனால் அந்த இளம் வயதில்
12, 15, 16, 18, 20 இந்த வயதில் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை தாங்கும் சக்தி கிடையாது. போகிற வரைக்கும் அது அப்படியே போயிட்டுருப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் தடுமாறும் பொழுது அவர்களால் எழுந்திருக்க முடியாது. ஆகையால் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள். இந்த சார் சொன்னது போல் இதில் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளி ஸ்டேட்டில், வெளி டிஸ்ட்ரிக்டில் பெண்கள். ஏன்னா 1882 இந்த சென்ட் ஆன் ஸ்கூல் தொடங்கப்பட்டது. 1844 எங்கள் ஃபவுண்டர் பெண்களுக்கென்று கல்வியை முதலில் பாண்டிச்சேரியில் தொடங்கினார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி காங்கிரிகேஷனுங்கிறது, சபைங்கிறது எல்லா விதத்திலும் பெண்களுக்கு இப்பொழுது கல்வி மட்டுமல்ல, ஹெல்த் கொடுக்குறாங்க. எல்கேஜிலேருந்து இங்கே இந்த கடலூரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட் ஆன்ஸு, அதுக்கு அடுத்தது மாடல் ஸ்கூல், அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சிபிஎஸ்சிக்கு முன்னாடி கூத்தப்பாக்கம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் இந்த சிபிஎஸ்சி, இப்போ இம்மாக்குலேட் காலேஜ் கங்கனாங்குப்பம். இஃப் காட் அலவுஸ், கடவுள் விருப்பம் இருந்தால் வரும் 1 அல்லது 2 ஆண்டுகளில் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது, கடவுள் விரும்பினால். ஆகையால் எங்கள் இந்த சபையானது பெண்களுக்கென்றே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஆதரவு எல்லாமே பெண்களுக்கு. எங்கள் ஃபவுண்டர் சொல்லுவார், ஆணை படிக்க வைத்தால் அவன் மட்டும் பயன் பெறுவான், ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த சமுதாயம் முழுவதும் திருந்தும், அந்த சமுதாயம் முழுவதும் நல்முறையில் வாழ கற்றுக்கொள்ளும். ஏன்னா குடும்பத்தில் ஆண்கள் சம்பாரிச்சிட்டு போயிடுவீங்க, ஆனால் உங்களை தன்னுடைய கணவன், ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார், குழந்தைகள் எல்லாவரையும் கட்டுக்கோப்புக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கறதுலேருந்து யார் செய்கிறா? வீட்டில் பெண்கள் தான் செய்கிறீங்க. அதனால் பெண்கள் எந்த விதத்துலையும் சளைத்தவர்கள் அல்ல. நீங்கள் எப்படி பிள்ளைங்களை விளைக்கிறீங்களோ அது போல தான் அந்த குழந்தை வளரும். பல நேரங்களில் நம்ம கேள்விப்படுவோம், ஏன் பிள்ளை அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்க. எப்போ? அது நல்லா ஷைன் பண்ணும்போது. தப்பு செஞ்சால் என்னாடி நீ பிள்ளை வளர்த்துருக்குற சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? பதில் வரமாட்டேங்குது. சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுல பாதி உண்மை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னாக்க, குழந்தைகளை சாதாரணமாக எல்கேஜியில் அது குறிப்பிட்ட வயது வர்ற வரைக்கும் உங்கள் முந்தானியை பிடிச்சிட்டு தான் குழந்தைங்கள், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வளர்கிறாங்க. நம்ம கல்ச்சரில் தொடுதல் அதிகமாக இல்லை. ஆனால் இந்த காலத்தில் ஹக் பண்ணுறது, எனக்கு தமிழில் ஹக்கிங், கிஸ்ஸிங், அதாவது முத்தமிடுதல். குழந்தைகளை நல்லா ஹக் பண்ணுங்க, அரவணைங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்கள் அதை செய்ய முடியும். அவங்க உங்கள் அன்பை சுவைக்கணும். உங்கள் அன்பை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா வெளியில் தேட மாட்டாங்க. நான் எங்கள் ஜூனியர்ஸ்க்கு சொல்லுவேன், இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே, அதாவது இளம் சகோதரிகள்கிட்ட சொல்லுவேன் நான், நீங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கிற இல்லத்தில் சந்தோஷமாக இருங்க, அவங்கள அன்பு செய்யுங்க. அப்போ நம்ம வெளியில் நமது அன்பை தேட மாட்டோம். அதுதான் பெற்றோர். நீங்கள் எவ்வளவுக்கு உங்கள் குழந்தைங்களை வளர்த்து, நல்முறையில் வளர்த்து, நல்லது சொல்லி கொடுத்து, தவறு செய்யும் பொழுது கண்டித்து அன்பு செய்து வளர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்கள் மேலே அட்டாச்சாக இருப்பாங்க. ஏதாச்சும் தப்பு நடந்தால் கூட ஷேர் பண்ணி சொல்லுவாங்க. இதை மீறி நீங்கள் எந்த நேரமும் திட்டினாலோ அல்லது உங்கள் அன்பை காட்ட மறுத்தாலோ அந்த குழந்தை வேறு எங்கே தேடும்? வெளியில் தேடும். ஆகையினால் பெண்களாகிய உங்களுடைய அந்த சைக்காலஜி, மனோதத்துவம் பெண்களாகிய எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பெற்றெடுத்த 1 அல்லது 2 குழந்தைகளுக்கு தாய், நாங்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தாய். எனவே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த பள்ளியில் பெண் குழந்தைகளை பெண்களுக்காக உள்ள எங்களுடைய பள்ளியில் படிக்க வையுங்கள். இதுதான் எங்களுடைய நோக்கம். அவர்களுடைய ஆளுமையை நாங்கள் வளர்க்க, படிப்பறிவோடு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அனைத்து ஒழுக்கங்களையும்
சமுதாயத்தில் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு பாடத்தோடு பால் ஊட்டுவது போல் ஊட்டி நாங்கள் வளர்க்கின்றோம். இதுதான் எங்கள் சபையை ஏற்படுத்தினவரின் நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் அதுவே. பெண்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கண்டிப்பாக நாங்கள் இயேசுக்கு தான் அர்ப்பணம் செஞ்சுருக்கோம், கடவுளுக்கு தான் அர்ப்பணம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் யார் வழியாக, யாருக்கு செய்வதன் மூலம்? கண்காணாத கடவுளுக்கு நாம் எந்த வேலையும் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கண்கண்ட உங்களுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய புனிதத்தை வளர்த்து கொள்கிறோம். அதன் வழியாக உங்களது புனிதத்தையும் நாங்கள் வளர்க்கிறோம், வளர்க்க ஆசைப்படுகிறோம், வளர்ப்போம் என்று உறுதி கூறி நான் எல்லா இந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும், ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், முக்கியமாக குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள், பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் மாணவிகளுக்கு முக்கியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் வளமோடும் நலமோடும் வாழ இறைவனை பிரார்த்திக் கொள்கின்றேன்.